மத்தேயு 11 ஒரு வசனம் இருக்கு. இன்று முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, the kingdom of heaven suffers violent attack and violent men seize it by force. இப்போ நான் யோசிக்கிறேன், ஏசப்பா நீங்க கைண்டா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ வயலண்டா இருந்தால் தான் பரலோக ராஜ்யம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லலாம். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. there is a constant war between flesh and spirit. ஸோ ஆவிக்கு மனுஷனுக்கும் மாம்ச மனுஷனுக்கும் ஒரு போர் எப்போவுமே நம்ம மனதுக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஓவர் கம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி உணவு சாப்பிடும் போது உங்கள் மாம்ச மனுஷன் பலன் கொள்கிறானோ, நீங்கள் வேதம் வாசிக்கிறதுனாலையும் பைபிள் படிக்கிறதுனாலையும் ப்ரேயர் பண்ணுறதுனாலையும் உங்களோட ஸ்பிரிச்சுவல் மேன் வந்து க்ரோ ஆகுறான்னு சொல்லிட்டு. அப்போ இது மட்டும் பண்ணால் போதுமா, ஸ்பிரிச்சுவல் மேன் க்ரோ ஆயிடுவானான்னு கேட்டால், அப்போது அவன் க்ரோ ஆனால் பலவந்தம் பண்ணுறவனா வயலண்ட் மேனாக மாற மாட்டான். ஹூ கேன் ஏபிள் டு ஃபைட் அப்படி இருக்கிறவனா மாறணும்னா என்ன பண்ணணும்னா, இது மச் டீப்பராக எங்கே போகுதுன்னா, இதோட வேர் வந்து எண்ணத்துக்குள்ளே போகுது. எண்ணத்துக்குள்ளே போகுது, நம்ம எண்ணங்களுக்குள்ளே போகுது. நம்ம எண்ணம் ஆரம்பிக்கும் போது அது முடியும் போது அதோட மகிமை யாருக்கு இருக்கும்? ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்குமா, மாம்ச மனுஷனுக்கு இருக்குமா? இது வந்து என்னோட கண்களை நெச்சினால, மாம்சத்தை நெச்சினால, ஜீவனத்தின் பெருமையினால பண்ணுறேன்னா, இல்லை நித்தியத்துக்கு போகணுங்கிற ஒரு வாஞ்சியினால பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு தான் ஒரு எண்ணத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கணும். அந்த எண்ணத்தை தியானித்து ஓகே இது சரியாக இருக்கும்னா தான் அது செயலுக்கு கொண்டு வரணும். இப்படி கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு டைமும் நம்ம செக் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போராட ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ நம்ம வைலண்ட் மென் ஹூ அட்டாக்ஸ் கிங்டம் ஆஃப் ஹெவனா மாறிடுவோம். கயிறு போட்டு கட்டி இழுத்தா தான் போக முடியும்னா கயிறு போட்டு கட்டி இழுத்து தான் ஆகணும். அப்படி தான் போக முடியும்னா அப்படி தான் போகணும். உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கிற மாதிரி கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே கிடைக்க முடியும். அவர் வந்து கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நம்மளுக்கு வந்து ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஆனால் நித்திய ஜீவன் வந்து அடையிறக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீவில் இருக்குது. அந்த ஃப்ரீவில் மூலமாக தான் நம்ம அடைஞ்சிக்க முடியும். நம்ம அவர் கொடுத்துட்டாருன்னு நினச்சி அப்படியே உட்காந்துருந்தா நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லிடுவார். அதனால் நம்ம கஷ்டப்படணும். அதாவது நம்ம எண்ணத்துலேருந்தே நம்ம சரி பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும்.